கௌதமி வணக்கம். தற்போது மீண்டும் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த விசாரணையை பொறுத்தவரையிலே முன்ஜாமீன் மீதான அந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது. அதாவது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போல சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட மற்றும் சிலர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் நீடித்து வருகின்றது. எனவே அவர்கள் சார்பில் நீதிமன்றத்தை அணுகி எங்களை கைது செய்யக்கூடாது, முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அதற்கான காரணங்களை அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். எனவே அது சம்பந்தமான வாதம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. காவல்துறை தரப்பில் அவர்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நாமக்கல் மாவட்ட செயலாளர் முன்ஜாமீன் மனு அவரையும் விடுதலை செய்ய வேண்டும், தற்போது அவர் கஸ்டடியில் இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புஷி ஆனந்தை பொறுத்தவரையிலே அவர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பாண்டிச்சேரியிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். எனவே அது போன்ற காரணங்களை காட்டி அவர் இன்னும் தப்பித்து செல்ல மாட்டார், இந்த வழக்குக்கு தேவையான முழு ஒத்துழைப்பை அவர் கொடுப்பார், அதன் காரணமாக அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்தவரை 7 மணி நேரம் தாமதமாக வந்ததற்காக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் என்றும், தாமதமாக வந்தது ஒரு குற்றமா என்றும் மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் சொல்வது என்னவென்றால், விஜய் கரூரில் வந்து பேசுவது மாலை 3 மணியிலிருந்து 10 மணி வரை என்று நாங்கள் நேரம் கேட்டிருந்தோம், அந்த நேரத்திற்குள் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே தாமதமாக வந்ததை ஒரு காரணமாக காட்டி எங்களை கைது செய்ய முற்படுவது அல்லது எங்களுக்கு ஜாமீன் இல்லை என மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தற்போது மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் அங்கு எங்குமே இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நாங்கள் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் அந்த இடத்திற்கு தாமதமாக வந்ததற்கு காரணம் நாங்கள் கிடையாது, மக்கள் கூடியிருந்தார்கள், மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்திலே காவல்துறை இருக்கின்றது, ஆனால் அந்த காவல்துறை அங்கே போதுமான அளவிலே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வைத்திருக்கிறார்கள். அதாவது தாங்கள் திட்டமிட்டே தாமதமாக வரவில்லை, தாமதமாக வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகியது என்ற பொருளிலே அவர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் சொந்த கட்சி தொண்டர்களை கொல்லும் நோக்கம் எங்களுக்கு எப்படி இருக்கும், நாங்களே எங்களுடைய கட்சி தொண்டர்களை கொல்வதற்காக திட்டமிடுவோமா, இது என்ன அபத்தமான குற்றச்சாட்டு என்ற ஒரு ஆவேசமான விஷயத்தையும் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள்.